மாட்டேங்கிறாங்களே. நான் தான் கோகிலான்னு எப்படி நம்ப வைக்கிறது? உங்களை பழைய மாதிரி என்னங்கன்னு சொல்லவோ இல்ல புருஷன்னு உரிமையோடு கொண்டாடவோ எனக்கு தகுதி இல்லாம போயிடுச்சு. நான் பெருசா படிக்காதவதான். படிச்சிருந்தா இன்னைக்கு இருக்கிற பொம்பளைங்க மாதிரி வக்கீல் வச்சு வாதாடி சட்டம் எல்லாம் பேசி உங்களை ஏன் பக்கம் நான் கொண்டு வந்திருப்பேன். நான் மேரி இல்ல கோகிலா நிரூபிக்க என்ன செய்யறதுன்னு நானும் யோசிச்சு பார்த்தேன். எல்லாமே பண்ணிட்டேன். ஆனா ஒண்ணு கூட உங்க மனசு உலுக்கவே இல்லை. இப்ப கூட இந்த உண்மையை எல்லாருக்கும் முன்னாடி சத்தம் போட்டு சொல்லவோ கதறி அழவோ எனக்கு விருப்பம் இல்லைங்க. அதனாலதான் இந்த லெட்டர் நான் எழுதுறேன். உங்களுக்கும் எனக்கும் அந்த கடவுளுக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மையை சொல்றேன். இத்தனை நாளா உங்க எல்லாருக்கும் தெரியாத அவனை பத்தின ஒரு விஷயம் இருக்கு. இதை இப்ப நான் ஏன் சொல்றேன், எதுக்கு சொல்றேன்னு எனக்கு தெரியலங்க. ஆனா உங்ககிட்ட சொல்லிடணும்னு மட்டும் தோணுது. நியாயமா பார்த்தா என் கழுத்துல உங்க தாலி ஏறதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். என் மேல உசிரையே வச்சிருக்கிற என் தம்பி விமல் என் கூட பிறந்த தம்பியே இல்ல. என்ன கோயிலா, என்ன சொல்ற நீ? விமல் மாப்பிள கூட பிறந்த தம்பி இல்லையா? ஆமாங்க, விமல் என் கூட பிறந்தவன் இல்ல. நான் சின்ன வயசா இருக்கும்போது என் அம்மா அப்பா நான் 3 பேரும் சேர்ந்து வெக்காளியம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். அப்ப அங்க ஒரு குப்பை தொட்டியில குழந்தை அழுதுகிட்டு இருக்கிற சத்தம் கேட்டுச்சு. ஓடி போய் பார்த்தா அங்க ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருந்துச்சு. உள்ள அழுதுகிட்டு இருந்த குழந்தை என்ன பார்த்த உடனே அப்படியே அழுக நிறுத்திட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அக்கம் பக்கத்துல யாருமே அந்த குழந்தைய தேடி வரவே இல்லை. என் மனசுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. என் அப்பா அம்மா கிட்ட இந்த குழந்தைய எடுத்துட்டு போய் நம்ம வீட்டுல வச்சு வளர்க்கலான்னு சொன்னேன். அவங்களும் அதுக்கு சம்மதிச்சாங்க. அவனை எங்க வீட்டுக்கு நாங்க தூக்கிட்டு வந்தோம். இப்படிதான் விமல் எனக்கு தம்பியானா. இங்க பாரு கோயிலா, என்ன நடந்தாலும் சரி, விமல் உன் தம்பி தான், என் மச்சனை தான். கோயிலா, மாமச்சன் இப்படித்தான் கைகளை பறத்தையும் செய்யும். இது என்ன ஊர் உலகத்தில் நடக்காத விஷயமே என்ன? அப்பப்ப சண்டை சச்சரவு வந்தா தானே உறவு நிற்கும். என் தம்பி உங்ககிட்ட ஏதாவது வம்பு தும்பு வச்சுக்கிட்ட கூட கோவத்துல கூட அவகிட்ட நீங்க இந்த விஷயத்த சொல்லிடவே கூடாது. நாம உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்ம 2 பேர் மனசுலயே இந்த ரகசியம் இருந்து கடைசியில மண்ணோட மண்ணா மக்கி போயிடணும். எங்க இத கடைசி வரைக்கும் காப்பாத்துவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. இதுக்கு மேல நீங்க என்ன கோகிலான்னு ஏத்துக்க வேணாங்க. நான் உசுரோட இருந்தும் பலன் இல்லை. எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இது உங்களுக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். இத சொல்லி நான் கோகிலான்னு அடிச்சு பேச எனக்கு கடைசி வரைக்கும் மனசு வரல. ஆனா எனக்கு இதை விட்டா வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. இந்த லெட்டரை படிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன நம்பாமலே போனாலும் பரவாயில்ல. ஆனா தயவு செஞ்சு இதை கிழிச்சு போட்டுடுங்க. இது யாரு கண்ணில் படவே கூடாது. எங்க எங்க இருக்க நீ? எல்லாரும் சொல்ற மாதிரி நீ சக்தி உள்ள தெய்வம்னா என் கண்ணு முன்னாடி வந்து நின்னு எனக்கு பதில் சொல்லு. ஏ உமா, நான் முதல் தடவை செத்து போயிட்டேன்னு தெரிஞ்ச உடனே அத சாக்கா வச்சுட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். 2வது தடவை நான் எமக்கிட்டே போயிட்டேன்னு உடனே உனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா போச்சு.